அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல், பருவம் 3, அலகு 4, ஆனந்தம் விளையும் பூமியடி. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்திற்குரிய இந்த தொடரை இணைக்கிறோம். இங்கே தலையில் வண்ண துணியை கட்டிட்டு ஆடுறாங்க. அப்போ ஒரே வண்ண துணியை தலையில் கட்டி ஆடு. இது கரகாட்டம். அப்போ அழகான கரகத்தை தலையில் வைத்து ஆடு. இவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க. இப்போ பரத உடை அணிந்து முத்திரை காட்டி ஆடு. இவங்க கும்மி ஆடுறாங்க. அதனால் ஆனந்தமாய் கைகளை தட்டி கும்மியடி. கடைசியாக படம் கொடுத்துட்டாங்க. இந்த படத்துக்கான அந்த வார்த்தையை நம்ம இங்கே கொண்டு வரணும். அதாவது முதல் எழுத்தை மாற்றணும், அப்புறம் நடுவில் இருக்கிற எழுத்தை மாற்றணும், கடைசியாக இருக்கிற எழுத்தை மாற்றணும். மாற்றும்பொழுது இந்த கடைசியாக நமக்கு வரும்பொழுது இந்த படத்தினுடைய பெயர் இங்கே வரணும். இங்கே மடம். மடத்தில் இந்த முதல் எழுத்தை மாற்றி இங்கே போட்டிருக்காங்க, தடம். இப்போ இந்த தடம்ன்ற வார்த்தையில் நடுவில் இருக்கிற எழுத்தை மாற்றினா இந்த டாக்கு பதிலாக ராவை மாற்றி போட்டிருக்காங்க, தரம். கடைசியாக அந்த தரம்ன்ற வார்த்தையில் இந்த இம்மை எடுத்துகிட்டு இம்முக்கு பதிலாக நீயை போட்டிருக்காங்க, தரணி. அப்போ தரணி, தரணின்னா உலகம் இல்லையா? அதே மாதிரி தான் அடுத்த வார்த்தையை பாருங்கள், சிப்பி. இந்த முதல் எழுத்தை மாற்றினா கா போட்டிருக்காங்க, கப்பி. அப்போ நடுவில் இருக்கிற எழுத்து இதில் இப்பு எடுத்துட்டா இப்புக்கு பதிலாக இம்மு, கம்பி. இதில் பீயை எடுத்துகிட்டு பீக்கு பதிலாக பூ, அப்போ கம்பு வந்துடுச்சிங்களா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அழகு, முதல் எழுத்தை எடுத்துடுறோம், முதல் எழுத்துக்கு பா போடுறோம், அப்போ பழகு. இந்த பழகுன்ற வார்த்தையில் நடுவில் இருக்கிற எழுத்தை எடுத்துகிட்டு டா போடுறோம், படகு. படகுல கடைசியாக இருக்கிற எழுத்தை எடுத்துட்டா படம். முடிஞ்சிடுச்சு, படம் தானே இது. அடுத்து அருவி. அருவியில் முதல் எழுத்தை எடுக்கிறோம், எடுத்துகிட்டு கூ போட்டால் குருவி. இந்த குருவின்ற வார்த்தையில் நடுவில் இருக்கிற எழுத்தை எடுத்துகிட்டு லா போடுறோம், குலவி. இந்த குலவியில் கடைசியாக இருக்கிற எழுத்தை எடுத்துகிட்டு இம்மு போடுறோம், குலம். குலம் வந்துடுச்சிங்களா? அடுத்து காலம். காலத்தில் முதல்ல இருக்கிற எழுத்தை மாத்திரம் பான் போடுறோம், அப்போது பாலம். இப்போ நடுவில் இருக்கிற லாவை எடுத்துகிட்டு டா போடுறோம், அப்போது பாடம். இந்த பாடத்தில் கடைசியாக இருக்கிற இம்மை எடுத்துகிட்டு இல்லை போடுறோம், அப்போது பாடல். அவன் பாடல் பாடுறான், அப்போ அது பாடல். அடுத்தது இந்த பாடலில் ஒத்த ஓசையில் தொடங்குகிற சொற்களையும் முடிகிற சொற்களையும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஒத்த ஓசையில் தொடங்குகிற சொற்கள் அறிவியல் அறிஞர்கள். பார்த்திங்கன்னா அறிவில் அறிஞர்கள் தொடங்கும் சொற்கள் ஒரே மாதிரி இருக்குது, ஆ ஆ. அதே மாதிரி இணைந்து, இந்தியா. இதுலேயும் இ இ அந்த தொடங்கும்பொழுது அந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி முடியும் சொற்கள் முடியும் போது பார்த்திங்கன்னா தேசமடி, பூமியடி, அடி அடின்னு வருதுங்களா? அதே மாதிரி போற்றிடடி, அங்கேயும் அடி அடின்னு வருது, போற்றிடடி, காத்திரடி. இதுலேயும் ஒரே மாதிரி வருது. அடுத்து மண்ணை, கண்ணை, நை நை. இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, ஒத்த ஓசையில் இருக்குது. அடுத்தது படிப்பேன் விடையளிப்பேன். இங்கே புலி ஆட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே மயில் ஆட்டம். அடுத்து இது கும்மி ஆட்டம். அடுத்து இது பொம்மலாட்டம். ஸோ இந்த 4 கலைகளை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை படிச்சுட்டு இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கணும். எந்த ஆட்டத்தில் இறக்கைகள் இடம்பெறும்? இறக்கைகள் இடம்பெறுறது மயிலாட்டம். புலியாட்ட கலைஞர்கள் எதை அறிந்து வைத்திருப்பார்கள் அப்படின்னா, புலியினுடைய உடல் மொழியும் அசைவையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உயிரற்ற உருவங்கள் ஆடும் ஆட்டம் எது அப்படின்னா அது பொம்மலாட்டம் தான். உயிரற்ற உருவங்கள் ஆடும் ஆட்டம். இக்கலைகள் எப்பொழுது நிகழ்த்தப்படுகின்றன? இந்த கலைகள் எல்லாமே திருவிழா காலங்களில் தான் நிகழ்த்தப்படுது. அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் நமக்கு பாடல் இருக்குது. அந்த பாடலில் இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற சொல்ல எடுத்து எழுத சொல்கிறாங்க. அது கும்மியடி, போனதடி. அதில் அடி அடின்னு வருது இல்லையா? அதாவது டி என்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. கும்மியடி, போனதடி, தேசமடி, பூமியடி, போற்றிடடி, காத்திடடி. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இறுதி எழுத்து. எதை போற்ற வேண்டும், எப்படி காக்க வேண்டும்? இது பாடலில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மண்ணை தாயாய் போற்றிட வேண்டும். அதே மாதிரி எப்படி காக்க வேண்டும்னா நம் கண்ணை போல காக்க வேண்டும். ஆனந்தம் அப்படின்ற சொல்ல தொடங்கி கொண்ட பூமியடி அப்படின்ற சொல் வரைக்கும் இருக்கிற பாடல் வரிகளை எழுதணும். ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி. அடுத்த கேள்வி, இச்சொற்களுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக. இதில் நெஞ்சம். நெஞ்சம் அப்படின்ற சொல்லோட பொருள் உள்ளம், மனம். பாவலர். பாவலர்னா பாடல் இயற்றுபவர், அதாவது கவிஞர். துன்பம். துன்பம் அப்படின்னா துயர் இல்லைன்னா இன்னல். தேசம். தேசம் அப்படின்றது பாரதம், நாடு. அன்னை அப்படின்னா தாய் இல்லை அம்மா. படிப்பேன் சுவைப்பேன். இவன் கேட்குறான், உன் பெயர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு இந்த பாப்பா பூவழகின்னு சொல்கிறான். வீட்டில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்குறான். அதுக்கு இந்த பாப்பா கிட்ட இருந்தால் மெதுவாக, தூரமாக இருந்தால் சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ நான் புதுசாக ஒரு கவிதை எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை எதை வைத்து அப்படின்னா எழுதுகோலை வைத்து தான்.
அதாவது ஒரு கடி ஜோக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விலை உயர்ந்த கிழமை என்ன கிழமைன்னு கேட்கும்போது வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறாங்க. குளத்தில் கல்லை போட்டால் மூழ்கி விட்டது ஏன் அப்படின்னு கேட்குறான். அது இவன் சொல்கிறான் அதுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டதுக்கு கோலம் போட்ட பின்னாடி தண்ணி தெளித்தா கோலம் அழிஞ்சிடுமே அப்படின்னு இவன் சொல்கிறான். அடுத்தது வேடந்தாங்கல்ல பறவைலாம் எங்கேருந்து வருது தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இந்த பாப்பா சொல்லுது எல்லாமே வந்து முட்டையிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான் நண்பா ஆசிரியர் வந்து நேற்று எது வரைக்கும் பாடம் நடத்தினாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான் மணி அடிக்கிற வரைக்கும் பாடம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் சொல்கிறான் நேற்று மழை வந்தது என்ன காலம், அப்போ அது என்ன காலம் அப்படின்னு கேட்குறான். இது வந்து அதுக்கு இந்த பாப்பா சொல்கிற அது வந்து மழைக்காலம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது ஒரு கதை. இது ஒரு மாய பென்சிலுடைய கதை. அதாவது என்னென்னா ஒரு சிட்டுக்குருவி வந்து சின்ன சிட்டுக்குருவி தண்ணியில் விழுந்து கிடக்கு. அந்த சின்ன சிட்டுக்குருவியை அவன் காப்பாற்றி அதனுடைய கூட்டில் எடுத்துன்னு போய் வைக்கிறான். கூட்டில் வைக்கும்போது அந்த தாய் சிட்டுக்குருவி வந்து அவனுக்கு ஒரு பரிசாக ஒரு மாய பென்சிலை கொடுக்குது. அந்த மாய பென்சில் என்னென்னா அதில் எது வரைஞ்சாலும் அது உயிரோடு வந்துடும். ஒரு அழகான குரங்கு வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குரங்கை வரைகிறான். வரைஞ்சோடனே அந்த குரங்கு உயிரோடு வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு மரத்தையும் அதில் இருக்கிற பழங்கள், அதாவது பழங்கள் இருக்கிற மாதிரி ஒரு மரத்தை வரைகிறான். வரைஞ்ச உடனே அந்த மரமும் நிஜத்தில் வந்துடுது. அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த மரத்து மேலே ஏறிக்குது. உடனே என்ன பண்ணுறான், அந்த பாப்பா பக்கத்தில் இருக்கிற பாப்பா சொல்கிறான் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கிற மாதிரி வரைகிறான். அங்கே டம்ளரில் தண்ணி நிஜமாகவே வந்துடுது. ஆனால் தண்ணி அதிகமாகிட்டு அந்த தண்ணி வந்து நிறைய வெள்ளம் பெருக்க மாதிரி ஏற்பட்டுடுது. உடனே என்ன பண்ணுறான், ஒரு படகை வரைகிறான். படகு வந்துடுது. அந்த படகுல ஏறி அவங்க பயணம் செஞ்சுட்டு வராங்க. அந்த படகுல ஏறி வந்துட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பாட்டி உட்காந்துட்டு வந்து ஏதோ விற்றுட்ருக்காங்க. அந்த பாட்டிக்கு கடை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வரைகிறான். அந்த கடையை வரைஞ்சோடனே அந்த பாட்டி வந்து கடையில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க இறங்கி வரும்பொழுது வழியில் ஒருத்தர் வந்து பசியாக உட்காந்துட்ருக்காரு சாப்பாடு இல்லாமல். இப்போ அவன் என்ன செஞ்சுருப்பான் அப்படின்றது தான் கேள்வி. அப்போ என்ன செஞ்சுருப்பான், ஒரு அறுசுவை உணவை அவனுக்கு வரைஞ்சி கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் என்ன வரைஞ்சாலும் அது அவங்களுக்கு நிஜத்தில் வந்துடுது இல்லையா, அப்போ அவருக்கு உணவை வரைஞ்சி கொடுத்துருப்பான். இங்கே சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை முதல்ல படிக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் படிக்க அதனுடைய நேரங்கள் குறையும். அந்த குறையிற நேரத்தை நம்ம குறித்து வைக்கிறோம். முதல் முறை படிக்கும்போது 1 நிமிடம்னா அடுத்த முறை 50 நொடிகள், 45 நொடிகள், 40 நொடிகள் அப்படின்னு நேரங்கள் குறைஞ்சிட்டே வரும். அடுத்து இங்கே பத்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிக்கும்போது அதே மாதிரி தான். முதல்ல 2 நிமிடங்கள் ஆனால் அடுத்து படிக்கும்போது நிமிடங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். 1 நிமிடம் 30 நொடி, 1 நிமிடம் 15 நொடி, அப்போ கடைசியாக ஒரே நிமிடத்தில் மொத்த பத்தியும் படிக்கிற மாதிரி வரும். அப்போ அதை நம்ம படிச்சுட்டு அதனுடைய நேரத்தை குறித்து வைக்கிறோம். அடுத்தது ஒலிப்பேன் அறிவேன். இந்த இடத்துல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். இதில் விடுபட்ட எழுத்து வந்து நொச்சி, இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான். அதாவது நெடில் எழுத்து ஒரு குறியில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து மாறி மாறி வருது. பொங்கலுக்கு முன் போகி. அதே மாதிரி படிப்பேன் வேறுபாடு அறிவேன். குறில் நெடில் வித்தியாசம். கெட்டு கேட்டு, தெங்கு தேங்கு, பெரு பேரு, வெம்பு வேம்பு, மெல் மேல், வெட்டி வேட்டி. தான் எடுத்து விடை எழுதுகிறோம். உயிர் உள்ளவை. இந்த அட்டவணையில் உயிர் இருக்கிறது, எதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். செடி, சேவல், கெளுத்தி, செங்குலவி, தேன் சிட்டு, தேல், கட்டெரும்பு, தேனி, வேடன், வேப்பமரம், இதெல்லாம் உயிர் இருக்கிறது. இதில் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறோம். வெங்காயம், நெல், பெருங்காயம், சேப்பக்கிழங்கு, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், பேரிச்சம்பழம், தேங்காய், கேழ்வரகு, பேரிக்காய், இது எல்லாமே நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறது. அடுத்தது நானே செய்வேன். வாழ்ந்திடவே, இந்த சொல்லில் இருந்து உருவாகாத சொல்லு வந்து வாழ்ந்திடலாம். மற்றதெல்லாம் வந்து இந்த சொல்லை வச்சு நம்ம உருவாக்க முடியும். இந்த வாழ்ந்திடலாம் அப்படின்றது தான் உருவாக்க முடியாது. ஆனந்தம் அப்படின்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல் வந்து வருத்தம். ஒத்த ஓசையில் அமையாத ஒரு இணையம் வந்து வாழ்ந்து போற்றி, இதுதான் அமையாது. மற்றதெல்லாம் வந்து ஒத்த ஓசையிலே இருக்குது. பேச்சு போட்டியில் சங்கர் சிறப்பாக பேசினான், அதனால் பரிசு பெற்றான். பேசினான் அப்படின்றது தான் சரி. இப்போ இதில் வந்து உள்ளம் அப்படின்ற வார்த்தையை வச்சு தொடர அமைக்கிறோம். குழந்தைகளின் உள்ளம் கள்ளம் கபடம் அற்றது. பாதுகாப்பு வந்து சாலை பாதுகாப்பு விதிகளை மதிப்போம், இல்லை சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்போம். உரையாடலை படித்து இப்படி எழுதுகிறோம். உரையாடல் என்னென்னா, இதில் வந்து குழலியும் கமலியும் பேசிக்கிறாங்க. குழலி என்ன சொல்கிறான்னா, நேற்று எங்கே சென்றாயின்னு கேட்குறா. அதுக்கு கமலி வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு சென்றேன். திருவிழாவில் என் தோழிகளுடன் நான் வட்டமாக நின்று கைகளை தட்டி நடனமாடினேன்னு சொல்கிறான். குழலி அப்படியா, நானும் வருகிறேன், எனக்கும் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதில் வந்து குழலி கற்றுக்கொள்ள நினைக்கும் நடனம் எது? கும்மி ஆட்டம். ஏன்னா வட்டமாக நின்று கைகளை தட்டினாங்க அப்படின்றது வந்து கும்மி. அப்போ ஆதான் சரியானது.
அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இது ஒரு பத்தி. கடலோர கிராமத்தில் வாழும் அன்பு மகிழ் இருவரும் நண்பர்கள். அவர்கள் தொலைக்காட்சியில் கல்வி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அந்நிகழ்ச்சி பாதையில் நிறுத்தப்பட்டது. பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி என்ற தகவல் வந்தது. அதில் இன்று பலத்த மழை பெய்யவும் அது புயலாக மாறவும் வாய்ப்புள்ளது. ஆகவே கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது. இதனை அன்பும் மகிழும் தம் தாத்தாக்களிடம் கூறினார்கள். அன்புவின் தாத்தா தன் படகை கரையில் நன்றாக இழுத்து கட்டினார். ஆனால் மகிழின் தாத்தா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று இரவு மழை பெய்தது, புயல் வீசியது. மகிழின் தாத்தாவின் படகு அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்பட்டு ஒரு பாறையில் மோதி உடைந்து போனது. இதனால் அவர் வருத்தப்பட்டார். அத்துடன் மகிழ் கூறிய அறிவிப்பை பின்பற்றிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். இப்போ கேள்வியை பார்க்கலாம். அன்பும் மகிழும் எந்த நிகழ்ச்சியை பார்த்தனர்? கல்வி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பாதையில் நிறுத்தப்பட்டது ஏன்னா இடையில எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டது. அடுத்து மகிழின் தாத்தாவின் படகு உடைந்தது ஏன் தாத்தாவோட படகு உடைஞ்சிருச்சுன்னா எச்சரிக்கையை அலட்சியம் செய்தது. எச்சரிக்கை அலட்சியம் செஞ்சார், அதனால் அவருடைய தாத்தாவுடைய படகு போய் உடைஞ்சிருச்சு. மகிழின் தாத்தா வருத்தப்பட காரணம் என்ன? அவர் ஏன் வருத்தப்பட்டார் அப்படின்னா, மகிழின் தாத்தாவின் படகு அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்பட்டு ஒரு பாறையில் மோதி உடைந்து போனது. இதனால் அவர் வருத்தப்பட்டார். அதுதான் அதுக்கு சரியானது. அடுத்தது ஐ செய்யலாமே. இவருடைய விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்றதான். இப்போ தொடர்கதை சொல்லும் நவீன். இவன் என்ன பண்ணுறா? செல்ல பிராணி வளர்க்கும் செல்லம்மா. இவன் விண்வெளி ஆர்வம் கொண்ட வானவி. இங்கே ஓவியம் வரையா. ஓவியம் வரையும் ஓவியா. உணவு உண்ணும் தீரன். இங்கே அனைவரும் பொருட்காட்சிக்கு செல்கின்றனர். இப்போ அடுத்து யார் எங்கே செல்வார்கள்? நண்பர்களுக்கு உதவலாமா? இப்போ செல்லம்மா எங்கே போவா? செல்ல பிராணி விற்பனை நிலையத்துக்கு போவா செல்லம்மா. இங்கே வானவி போகிறது விண்வெளி ஆய்வு பதிப்பகம். ஓவிய புத்தக நிலையத்துக்கு ஓவியா வருவா. அடுத்து தீரன் என்ன பண்ணுவான்? அந்த உணவகத்துக்கு தீரன் வருவான். அடுத்து கதை புத்தக நிலையத்துக்கு நவீன் வருவான். ஏன்னா நவீன் தான் தொடர் கதையை சொல்கிறான், அதனால் நவீன் இங்கே வருவான். அடுத்தது தீரனுக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அவன் சமைக்காமல் உணவு தயாரிக்கணும். அப்போ என்ன உணவை அவன் தயாரிக்கலாம்? இங்கே காய்கறிகள் பழங்கள் இருக்குது. அப்போ பழங்களை வச்சு அவன் பழக்கலவை. அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம், அப்புறம் மாதுளம்பழம், கொய்யா, உலர் திராட்சை மற்றும் தேன். முதல்ல ஆப்பிள் மற்றும் கொய்யாவை கழுவி பின் சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேண்டும். வாழைப்பழத்தை உரித்து சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும். மாதுளம் பழத்தை உரித்து அதன் சுளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் பழங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதனுடன் உலர் திராட்சை மற்றும் தேன் சேர்த்து கலக்க வேண்டும். இப்போது சுவையான பழக்கலவை தயார். அடுத்தது பொருட்காட்சியில் உங்களுக்கு பிடித்தவை பற்றி எழுதுங்களேன். பொருட்காட்சியில் எனக்கு பெரிய ராட்டினங்களில் விளையாடுவது பிடிக்கும். பெரிய அப்பளம் சாப்பிட பிடிக்கும். வண்ண வண்ண பலூன்கள், பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள் ஆகியவற்றை பார்ப்பேன். எனக்கு பிடித்த பொம்மையை வாங்குவேன். எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு பொருட்களையும் வாங்குவேன். நன்றி.